இல்லையடி பாப்பா, ஜாதிகள் இல்லையடி பாப்பார்னு சொல்லிட்டார்ல அந்த பாப்பாட முடிஞ்சு போச்சு இல்ல அதோட. அப்புறம் அடுத்த வரியில இல்லாத ஜாதிகள குலம் தாழ்த்தி உயர்த்தி சொல்லல் பாவம் ஏன் சொல்றாரு? இல்லன்னு சொல்லியாச்சு. இல்லாதல எப்படி வந்து குலம் உயர்வு தாழ்வுன்னு இருக்க முடியும்? எப்படிங்க இருக்க முடியும்? அப்ப அவர் எழுதியிருந்தா யோக்கியம் எப்படி எழுதிக்கணும்? ஜாதியில் இருக்குதடி பாப்பா, குலம் தாழ்த்தி உயர்த்தி சொல்லல் பாவம்னு எழுதிருக்கணும். அதான லாஜிக். அப்போ இது மேம்போக்க எழுதப்படுறது. அந்த அவரேதான் 1000 உண்டு ஜாதின்னு எழுதியிருக்காரு. அதுதான் பெரியார் கேட்டாரு. 1000 உண்டு ஜாதின்னு பாரதியார் எழுதியிருக்கிறாரு. 1000 உண்டு ஜாதி என அந்நியர் வந்து புகழண்ட நீதின்னு பாரதி எழுதியிருக்காரு. பெரியார் சொன்னார். ஏன்டா 1000 ஜாதி வச்சிருந்தா அந்நியன் தாண்டா வருவான்னு கேட்டாரு. அது என்னன்னா அந்நியர்கள் வந்து இங்க ஜாதி எதுக்காக எழுதுறாருன்னு புரிஞ்சுங்க. 1000 உண்டு இங்கு ஜாதி இனி அந்நியர் வந்து புகழண்ட நீதி அப்படின்னு சொல்றது வெள்ளக்காரத நாட்டை பிடிச்சிட்டாங்கிறதுக்காக சொல்றது இல்ல. 1000 உண்டு இங்கு ஜாதின்னு சொல்லு. இந்த ஜாதி சிஸ்டத்துக்குள் யாரு தெருவுல நடக்கக்கூடாது, யாரு படிக்க கூடாதுங்கிறோட வெள்ளக்காரன் படிக்க வச்சிடறான். அப்ப எழுதப்பட்ட பாடல் அது. நீ யாரா இங்க வந்து எங்க ஜாதி பேரத்தை உடைக்கிறது? 1000 உண்டு இங்கு ஜாதி நாங்க இப்படிதான் இருப்போம் அப்படிங்கிற அது சுதந்திர போராட்டத்தை கண்ணோட்ட கொண்ட பாடல்ல. 1000 உண்டு இங்கு ஜாதி அந்நியர் வந்து புகழண்ட நீதினா இங்க மிஷனரிஸ் வந்து கல்வி கொடுக்குது. நீங்க மிஷனரிஸ்க்கு கிறிஸ்துவ மிஷனரிஸ் இங்க ஏராளமான பள்ளிக்கூடங்களை எங்க கொடுக்குது? தலித் மக்களுக்கு, மலைவாழ் மக்களுக்கு கொடுக்குது பாத்தீங்களா? அந்த கண்ணோட்டத்துல அது 1000 உண்டு ஜாதி அந்நியர் வந்து புகழன்னு இதுக்கு என்ன சாட்சி வேணும்னு கேக்குறீங்களா? கட்டுரையில இருக்குது. பாரதி சொல்றது மிஷனரிஸ் கண்ணோட்டத்துல சொல்றாரு. அவன் வந்து ஜாதியால் கீழா தள்ளப்பட்ட மக்களை படிக்க வைக்கிறான், கல்வி கொடுக்குறான். நீ யாரா இங்க வந்து பாக்குற கண்ணோட்டத்தில் எழுதப்பட்ட பாடல் தான். அதுக்கு என்ன சாட்சி வேணுங்கிறீங்களா? ஒரு கட்டுரை எழுதுறாரு. நான் ஒரு நாள் தெருவில் நடந்து போய்கிட்டு இருந்தேன். என் முன்னால 2 அழகிய பிராமண பெண்கள் நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. அவங்க கையில பைபிள் இருந்தது. இயேசு கிறிஸ்து பத்தி பேசிக்கிட்டு போறாங்க. நான் காலம்புறமா நீங்க எல்லாம் பெண்கள் மாதர் தம்ப இழிவு செய்யும் பெண்கள்னு அந்த பாரதி எழுதுறாரு. பெண்கள் படிக்கணும் நான் கூட பேசியிருக்கிறேன். நம்ம பெண்கள் படித்து இந்த பைபிள் படிக்கிறதுக்கு தானே படிக்க வச்சோம், இது படிக்காமே இருக்கலாம்னு எழுதுறாரு. இதான் பாரதி. அப்ப நீங்க வேர்போக்கா சொல்றது இல்ல. ஒருத்தர் எது சார்ந்து அவங்க பேசுறாங்க? பெண்கள்லாம் அடிமையா இருக்கும்னு யாராவது சொல்றாங்களா? எதிர்த்து சக்தியில சொல்லிட்டு ஆனா நமக்குள்ள வேத மரபு வேணும்னு சொல்லுவாங்க, நமக்குள்ள புராண மரபு வேணும்னு சொல்லுவாங்க, பெண்கள் அதிக குழந்தை பெற்றுக்கு வேணும்னு சொல்லுவாங்கல்ல. அதுதான் உள்ளடக்கமா இருக்கு. சிலுவை கும்பிடும் இயேசு மதத்தார். அதுதாங்க பாதிரியார் அன்னைக்கு யாராவது பண்டு குடிச்சிருப்பாரு. ஏங்க இன்றைக்கு இல்லையா? நீங்க இப்ப கஞ்சி குடிக்கிறது இல்லையா? பாஜக காரங்க வந்து மசூதியில கஞ்சி குடிக்கிறது இல்லையா? மசூதியில கஞ்சி குடிச்சு பாபர் மசூதியில போய் கஞ்சி குடிச்சோம்னா பாபர் மசூதி அடிச்சிருக்கான் தெரியுமா உங்களுக்கு? பண்றது இல்லையா? ஏன் இப்போ தர்மபுரியில தலித் வீட்டுல போய் சாப்பிட்டோம் தான் பிரச்சனை வரும்போது தலித் வீட்டை இடிச்சிருக்கிறான். அப்ப நீங்க சேர்ந்து புழங்கும் போது ஒரு சர்வைவல் தேவைப்படும் தான் அங்க புழங்குவதும். இதுல ஒரு அடையாளம் கிடைக்கும்னா பொது அடையாளம் கிடைக்கலாம், சேர்ந்து இயங்குறது தான். நெருக்கி பிடிச்சு பார்க்கும்போது எவன் என்னவா இருக்கிறாங்கிறதா ரொம்ப முக்கியமானது. பாரதியை நீங்க மேம்போக்கா பாக்குறீங்க சொல்றீங்க இல்ல, அந்தந்த கவிதைகளுக்கு கீழே அது இருக்குது. பார்ப்பனர்களை பத்தி திட்டி எழுதிட்டாரு அப்படின்னு இருக்குது. ஆனா அவரே சொல்றார், வேதம் அறிந்தவன் பார்ப்பான், பல வித்தை தெரிந்தவன் பார்ப்பான், அப்புறம் நீதி நடை தவறாமல் தண்ட நாமங்கள் செய்வன் செட்டி அப்படின்னு சொல்லி 4 வருடத்தை ஆதரிச்சு ஒரு பாட்டு எழுதுறாரு. அப்ப அதுலதான் அவர் இருக்கிறாரு. அப்ப பொது சமூகத்தோட இயங்குறாரு. பொது சமூகத்துல வஉசி மற்றவங்களோட இயங்கும் போது அவருக்கு அந்த கண்ணோட்டம் தேவைப்படுது. அப்ப அங்க இயங்குறாரு. தன்னோட ஐடியாலஜில இருக்கும்போது இதை பின்புலத்துலதான் அதை இயங்குறாரு.